ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா, இன்றைக்கி நைட் என்ன சமையல் செய்ய போகிறேன் அப்படின்றது தான் வீடியோ. வாங்க என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். சமையல் செய்ய எல்லா காய்களையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், நூக்கோல், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி, இங்கே தக்காளி, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பருப்பு, மசாலா பொடிங்க, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காயுமே வேகிறதுக்கு போட்டாச்சு. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெந்துருச்சு. எல்லாம் மசிச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோக்கு வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் நல்லா தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். தாளிச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு ஜீரகம் சேர்த்தாச்சு. கடுகு ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதங்கிடும். நல்லா சிவப்பு கலர் ஆனதுக்கப்புறம் இது மசாலாவை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி. இது வேகட்டும். வேந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி இந்த மூணுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட ஸ்மெல் இருக்காது. பச்சை ஸ்மெல்லு, பச்சை வாசனை இருக்காது. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காய், பருப்பு எல்லாம் எடுத்து இது கூட ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ அதை எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். நான் முதல்லே வந்துட்டு முருங்கைக்காய் வேறையாக வேக வச்சுருந்தேன். பருப்பு கூட போட்டாக்கா நல்லா வெந்துருன்ட்டு. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றுறேன். பாருங்கள், இது நல்லா ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு போடணும். மல்லி இலையை கிள்ளி போட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சாம்பார் கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மல்லி இலையை போட்டுடலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆச்சு. பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, ஊறுகாய், வெங்காயம், பப்பாயா, சாம்பார் எல்லாம் ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். OJ999 என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.